அது பொண்ணு இங்க இருக்கும். ஆமா. இவரு பாட்டுக்கு அங்க தனியா போட்டு அங்க ஒரு எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் வாங்கிடுவாரு. அத எப்படி இந்தியா ரெகக்னைஸ் பண்ண முடியும்? இன்னொரு அது வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ ஃபாலோவே பண்ணலல்ல. கண்டிப்பா. இன்னொரு பார்ட்டிய கூப்ட்டு அவங்கள நீங்க விசாரிச்சு எடுக்காத ஒரு ஜட்ஜ்மெண்ட்ட இங்க நீங்க ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கிராஸ் பார்டர் இதுல இருக்கிறது அதுதான். நாங்க டிராவல் பண்ணி நாங்க வர முடியாது. அப்ப நான் இங்கேயே வாங்கிக்கிறேன் ஒரு டைவர்ஸ் ஆர்டர் அப்டின்னா, இன்னொருத்தவங்கள நீங்க கேட்டுருக்கணும். அவங்களையும் நீங்க விசாரிச்சிருக்கணும். அப்பதான் அத இந்த கண்ட்ரில நீங்க ரெகக்னைஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் அது ரெகக்னைஸ் ஆகாது. ஸோ ஐதர் அந்த கண்ட்ரிலயே 2 பேரும் சேர்ந்து வாங்கணும் டைவர்ஸ். இல்லாட்டி இந்த கண்ட்ரிக்கு வந்து வாங்கணும். ஒருத்தர் அங்க, ஒருத்தர் இங்கன்னு தனித்தனியா பண்றது தட் வில் நாட் பி பண்ண ரெகக்னைஸ்ட். முடியாது. அப்படியே அவங்க பண்ணினாலும், அந்த ஆர்டர ரெகக்னைஸ் பண்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்கணும். எல்லா நேச்சுரல் ஜஸ்டிஸையும் அவங்க அங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட்ல எந்த கொஸ்டினும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இப்போ இந்தியன் கோர்ட்டோட ஆர்டர்ஸ அப்ராட்ல நம்ம வந்து வலியுறுத்துறதுக்கு என்னலாம் பண்ணணும்? இப்போ இது வந்து ஒரு பெரிய கொஸ்டினபிளா இருக்குங்க. இப்போ இந்த மெயின்டனன்ஸ் கேஸஸ்ல, இல்ல ம். வந்து டிவோர்ஸ் கேஸஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, மெயின்டனன்ஸ் ஆர்டர் இருக்கும். அந்த பையன் வந்து எங்கேயோ வெளிநாட்ல இருப்பாரு. அவர் மெயின்டனன்ஸ் பே பண்ணவே மாட்டாரு. எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த ஆர்டர. எக்ஸிக்யூட் பண்ணி அவரோட இத வந்து வாங்கணும் அப்படின்னா,